ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் யாமினி. தமிழோட இனிவும் இன்றைக்கி யாமினி பிரபு விலாகில் கடலமாவு சாம்பார் எப்படி வைக்கலான்றது பார்க்கலாம் வாங்க. இது இட்லி தோசைக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடியது, சீக்கிரமாகவும் செய்யக்கூடியது. ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க, மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதில் 5 to 6 டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, ஒரு 5-6 உளுந்து போட்டுக்கோங்க. பொரிஞ்ச பின்னாடி ஒரு மீடியம் சைஸ் ஆனியனை குட்டி குட்டியாக சாப் பண்ணி அதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உப்பு இந்த ஸ்டேஜில் நான் ஆட் பண்ணிக்கிறேங்க. அதையும் சேர்த்துட்டு நல்லா வதங்கி ஒரு 2 மினிட்ஸ் ஆன பின்னாடி அது கூட ஒரு 3 பல் பூண்டு மட்டும் இஞ்சி பூண்டு இருக்கிற அந்த உரலில் நசுக்கி சேர்த்துக்கிறேங்க. குழம்புக்கு ரொம்ப வாசனையும் மணமும் கொடுக்கும். இது ஒரு 2 செகண்ட் வதக்கினா போதும். வதங்கின பின்னாடி ஒரு 5-6 கருவேப்பிலையை சேர்த்துக்கிறேங்க. சேர்த்து அதையும் நல்லா வதக்கின பின்னாடி நம்ம ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு பவுலில் 5-6 டேபிள் ஸ்பூன் கடலமாவும் ஒரு 2 பழுத்த தக்காளியும் சேர்த்து ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா மசிச்சு வச்சுருக்கேங்க. நல்லா தண்ணி மாதிரி இருக்கணும், அந்த அளவுக்கு நல்லா கடலமாவை கையிலே கடலமாவும் தக்காளியும் நல்லா மசிச்சு எடுத்துக்கிட்டு வச்சுருக்கேன். அது அந்த தக்காளியோடு சேர்த்துக்கணும். அப்போ தான் அந்த குழம்பு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்குங்க. இப்போ அதோடு சேர்த்துட்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். போட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஏன்னா கடல மாவு உடனே கட்டி பட்டுரும். இப்போ இது சீக்கிரமாக திக்காயிடும். அதனால் 1 மினிட் நல்லா இந்த கை விடாமல் கரண்டி போட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. கரெக்டாக இருக்கும் அந்த குழம்போடைய கன்சிஸ்டன்சிக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2-3 நிமிஷம் குழம்பு கொதிக்க விட்டு இறக்குனீங்களா நம்மளுடைய ஈஸியான கடலமாவு குழம்பு ரெடி. மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.